கந்தா வருக கடம்பா வருக வாசவன் மருகா வருக வருக தேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக. ஓம் ஓம். முருகர் கூட சீக்கிரம் வந்துடுவார் போல இருக்கு. இந்த பால்ல கொதி சீக்கிரம் வரமாட்டேங்குது. கொதிச்சிருச்சு, காப்பிய பண்ணிட வேண்டியதுதான். என்ன கப்பு சிவப்பா இருக்கு? ஐயோ, இங்க இருக்க சில நேரத்துல நான் இப்படிதான் மாத்தி மாத்தி வச்சிடுறேன். நீரிடும் வேலை வன்னித்தம் வருக. பார்வதி, பாருக்குட்டி, கண்ணை திறந்து பாருக்குட்டி. பறந்த விழிகள் 12 இலங்க சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக. பெட்ரூம்க்கு எதுக்குங்க வேலவனை கூப்பிடுறீங்க? அரோகர. ஐயோ, காலையில எழுந்து குளிச்சு முழுகி கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு வரேன். என் கண்ணத்தை எச்சிப்படுத்திட்டியே. பரவாயில்ல, இன்னொரு தடவை குளிங்க. குளிக்கிறத பத்தி நீ சொல்றியா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிக்க முடியுது. நாட்டுல அவ்வளவு தண்ணி பஞ்சம். ஆரோகரா ஆறுமுகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ராத்திரியில பகலெல்லாம் வேலை செஞ்சா களைப்புங்கிறீங்க, பகல்ல பக்தி சுத்தம்ங்கிறீங்க. நீங்க எதுக்குங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உத்தியோகத்துக்கு போற உனக்கு பொண்டாட்டி மாதிரி வீட்டுல இருந்து பணிவிட செய்தான். காஃபி இந்தாமா, குடிங்க. காபி நல்லா இருக்கா? காபி நல்லா இருக்கு. நீங்க நடந்துக்கிறது தான் நல்லா இல்ல. பரமசிவன் பார்வதிக்கு தன் சரீரத்துல பாதியை கொடுத்து அர்த்தநாரின்னு பேர் வாங்கினாரு. அந்த பேரு நீங்க வச்சுக்கிட்டு இந்த பார்வதிக்கு படுக்கையில கூட பாதி எடுத்து தர மாட்டேங்கிறீங்க. பாதி என்ன, முழுசாவே எடுத்துக்கோ. நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் என் தலை எழுத்து. உறவு விட்டு போக கூடாதுன்னு எங்க அப்பா என்ன உங்க தலையில கட்டிட்டு போயிட்டாரு. வயசு வித்தியாசம் பார்க்காம நானும் உங்களுக்கு கழுத்தை நீட்டிட்டேன். நீங்க புருஷனா லட்சணமா நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்களே. காலையில இருந்து காஃபி போடுறதுல இருந்து ராத்திரி பெட்டு தட்டி போடுற வரைக்கும் நான் தானே உனக்கு ஈடு கொடுக்குறேன். ஒண்ணுல ஈடு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அது என்னம்மா ஈடு? ஐயோ ஐயோல நான் ஈடு கொடுக்க முடியாதுமா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உங்க கழுத்தை நெரிச்சு. ஏம்மா, உனக்கு என் மேல என்னம்மா கோவம்? கோவம் இல்லைங்க, தாபம். ஆபீஸ் நேரமாச்சு, இந்த துண்டு பாத்ரூம்ல குண்டாம் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கேன். பக்கத்துல ரின் சோப் இருக்கு. நல்லா கீறி சுரண்டி குளி. ஒரே வாடை. கத்தி வடிவேலுடன் தன்முகா உனக்கு குறையில் குளிச்சு தொலை. நீ எல்லாம் ஈராக்ல இருக்க. வாஷிங் பவுடர் பர்மா, வாஷிங் பவுடர் பர்மா, பாலை போலே வெண்மை, பர்மாவிலே வறுமை. வாஷிங் பவுடர் பர்மா. நான் குளிக்க போறேன், நீ சீக்கிரமா முடிச்சிட்டு வா. ஐயோ, உடம்ப வில்லு மாதிரி வளைக்கிறாளே. பொம்பளானா இவ பொம்பளை, எனக்கு இருக்காளே டெல்லி எருமை மாதிரி. கால் ரெண்டும் வாழைத்தண்டு மாதிரி வளவளவளன்னு இருக்கு. வாலிப வயசுல ஆட்டம் போட்டாச்சு. இந்த வயசுல பார்த்துதான் ரசிக்க முடியும். ஒளியும் ஒளியும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ரசிப்போம்.
எதை பார்த்து ரசிப்போங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, வானத்துல 2 பச்சை கிளி பறந்து போச்சா, அதை பார்த்து ரசிக்கிறேன். கிளி கிளி. ஏங்க சமாளிக்கிறீங்க? எந்த விட்டு பச்சை கிளியை பார்த்து ரசிச்சுட்டு நான் வந்தது கதையை மாத்துறீங்களே. இதுக்காகத்தான் மொட்டை மாடியை சுத்தி சுத்தி வந்தீங்களா? சத்தியமா நான் புடவை காய வைக்க தான் வந்தேன். என்னது பச்சை சிவப்பா வருது? கலக்கலா? பேச்ச மாத்தாதீங்க. அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்க, ஏன் அவளை பார்த்து ஏங்குறீங்க? ஏய், அவ இப்படி கட்டி பிடிக்க மாட்டா, கண்ட நேரத்துல இம்சை பண்ண மாட்டா. இது இம்சையா? இதுதாண்டி இம்சை. உடம்புல திணவு இருந்தா போய் எக்ஸசைஸ் பண்ணு, கரலா கட்ட சுத்து. இம்சை பண்ணிட்டு பில்மாசி. என்னங்க இது? கைய போட்டா கலப்பா இருக்கு, அணைச்சா அலுப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க, இப்ப கட்டி பிடிக்கிறீங்க. மூடு வந்துருச்சா? பார்வதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிங்க? உடம்பெல்லாம் நடுங்குது. குளிரே இல்லையே, ஏன் நடுங்குது? உள்குளிரா இருக்கும், வெளிய பனி பெய்யுதுல. இப்ப பாருங்க, உங்களுக்கு குளிரே தெரியாது. ஊர்ல நடக்கிறத பார்த்தா என்னால நம்பவே முடியல. ஊர்ல எல்லாம் நடக்குது, இங்கதான் நடக்கவே மாட்டேங்குது. இப்ப இவகிட்ட ஏதாவது சொன்னா வளரி கொட்டி ஊரை கூட்டிடுவேன். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவோம். அறிவே கிடையாதா? கொஞ்சம் இருந்தது, உன்னை கல்யாணம் பண்ண உடனே அதுவும் போயிடுச்சு. என்ன கிண்டலா? நீங்க எனக்கு அடங்கி இருப்பீங்கன்னு தான் உங்களை கட்டிக்கிட்டேன். நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. ஏண்டி கதையை மாத்திர? இது வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அக்கம் பக்கம் பாக்காதீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு எதிர் விட்ட ஏன் பாத்தீங்க? கல்லறை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த கொலை விஷயத்தை என்கிட்ட சொல்லாம போலீஸ்ல போய் ஏன் சொன்னீங்க? உன்கிட்ட சொன்னா ஊரையே கூட்டுவேன், போலீஸ்ல சொன்னா அவனை கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆனா என்ன ஆனா? சரி ஆவண்ணா. ஷோ, கொலை செய்யப்பட்டதா நீங்க சொன்ன ரத்னா உயிரோட இருக்கா? கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. புதைச்சத பாத்தீங்களா? இல்ல, கல்லறையில பேய் இருக்குன்னு பயந்து ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட. இதுக்கு நான் கல்லறையிலே இருந்திருக்கலாம். உங்களை பார்த்தா பேய் தான் பயந்துருக்கும். கண்ணால பாக்காத விஷயத்த போலீஸ்ல போய் சொன்னீங்களே, போய் சொன்னதா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இனிமே அடுத்த விட்ட பாத்தீங்க நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். என்னது, இதுக்கு முன்னாடி சாதுவா இருந்த மாதிரி பேசிட்டு போறா. இவ குடும்பமே ராட்சச குடும்பம். இவங்க அப்பன் பேரு காளி, இவங்க அம்மா பேரு காந்தாரி, இவ ஒரு பஜாரி. பாலிஷா பார்வதின்னு மாத்திட்டாங்களா? என்ன பாலிஷோ? என்னாச்சு? ரத்னா இருக்காளா? இல்ல. எங்கன்னு கேட்டியா? கேட்டேன். ஆரம்பத்துல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதட்டமா பதில் சொன்னா. கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தா. நான் பத்திரிகைக்கு அவசியம் பேட்டி வேணும்னு கேட்டப்போ ரத்னா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு சொல்லி மழுப்புனா. இதுல இருந்து அவன் உண்மையை மறைக்கிறான்னு தெரியுது. அப்படின்னா அவனை கைது செஞ்சு லாக்அப்ல வச்சு விசாரிங்க. அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம கைது பண்ண முடியாது. அதுக்குள்ள பணத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனா டேவிட் குடிபோதையில புதைச்ச இடத்தை மறந்துட்டான். அதை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வாங்கம்மா, அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? அர்ஜென்ட்டா போட்டாலும் ஆர்டினரியா தான் தருவேன். இங்க குடிக்கவே தண்ணி இல்ல. இதுல ஏதுமா துவைக்க தண்ணி? கொஞ்சம் இருங்க. இது டான்ஸர் ரமேஸ்வர உடுப்புங்க. பாதி எண்ணி எழுதிட்டேன், மீதி எழுதிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். சரி சரி சீக்கிரம். வெளுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் தடவி பாத்துருவேன். என்னது பிசு பிசுன்னு? தாடி. அவன் மூஞ்சில தாடி வச்சிருப்பான். இவர் என்னடா பாக்கெட்ல வச்சிருக்காரு. எங்கே கொடு பார்க்கலாம். இன்னொருத்தர் பொருளை கொடுக்கறது பழக்கம் இல்லம்மா. நீ நிச்சயமா கொடுக்க போற. எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த ஆள் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தானே. அப்படியா? இப்ப பாரு சார், கார்த்திக்கில பணத்தை கொண்டு வந்து புதைக்க சொன்னது இவனேதான். இப்ப அடையாளம் சொல்லிட்டு கோர்ட்ல கேட்கும்போது போதையில இருந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவியா? அப்படி சொல்ல மாட்டேன் சார். புதைக்கும் போதுதான் நான் போதையில இருந்தேன். இவனை பார்க்கும்போது நான் ஸ்டெடி. எங்க கேட்டாலும் சத்தியமா இவன் தான் சொல்லுவேன்.
வருஷத்துக்கு முன்னால என் காதலர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் நினைவு நாள் அன்னைக்கு கல்லறைக்கு போய் மலர்வளை வச்சு பிரார்த்தனை பண்ணுவேன். இது வரைக்கும் நேரா இருந்த தோற்ற மறைவு எழுதின கல்லு இன்னைக்கு தலைகழா திரும்பி இருக்கு. வாட்ச்மேன் விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவருக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாரு. அந்த கல்லறை எங்க இருக்கு? செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல. சார் உடம்பு அழுகி போயிருக்கு சார். முகம் அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிருக்கு சார். ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் எடுப்போம். டாக்டர், பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் இங்கே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேஜிஸ்ட்ரேட் சார். எஸ், மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். எதிர் வீட்டு அர்த்தநாரியோட சாட்சி ஓகே, கல்லறை வாட்ச்மேனோட சாட்சி ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஓகே, தலவக்காரம் கொடுத்த தகவல் ஓகே. ரொம்ப திறமையா வேலை செஞ்சிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மேஜிஸ்ட்ரேட் இந்த வாரண்ட்ல கையெழுத்து வாங்கி ரமேஷ் அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் ரமேஷ். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? உங்களை நான் கைது செய்ய வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், என்ன கைது செய்ய போறீங்களா? ஏன்? நீங்க இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் வாரண்டோட வந்திருக்கேன். உங்க மனைவி ரத்னாவை கொலை செய்த குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். நான் என் மனைவியே கொலை செய்தனா? என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதை சாட்சிகளோட கோர்ட்ல சொல்றேன். இன்ஸ்பெக்டர், வாட் இன்ஸ்பெக்டர், என்ன கொலகாரன்னு சொல்லி விளங்க மாட்ட வந்தீங்களே? என்னோட வைஃப் ரத்னா இதோ இருக்கா. இந்தாங்க உங்க அரெஸ்ட் வாரண்ட்.